ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்விக்கி ஆப்பில் வந்துட்டு எப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த ஆப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி வந்து ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணனே கீழே கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், கொடுத்துருங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க, கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுங்க. ஸோ மொபைல் நம்பர் அடிச்சுட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும், ஓடிபி என்ட்ரு பண்ணணும். ஸோ ஆட்டோ ஃபெச்சிங் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவே எடுத்துக்கும். ஸோ ஓடிபி பார்த்தீங்கன்னா அதுவே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு. உங்களோட லொக்கேஷன் கேட்குறாங்க. ஸோ லொக்கேஷன் அட்ரஸை வந்து நீங்கள் மேனுவலாகவும் கொடுக்கலாம், இல்லை உங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஆட்டோ டிடெக்ட் பண்ணிக்கும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத. ஸோ லொக்கேஷன் பர்மிஷன் கொடுத்துட்டேன், அதுவே லொக்கேஷன் எடுத்துக்கிச்சு. ஸோ அதுவே ஒரு அட்ரஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கரெக்டாக எடுத்துருச்சு. நீங்கள் அதை மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம், இல்லாட்டி எஸ் கண்டினியூ வித் திஸ் அட்ரஸ்ன்னு கொடுத்துடலாம். ஸோ லொக்கேஷன் அதுவே எடுத்துருச்சு. ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு, செகண்ட் பார்த்தீங்கன்னா டைன் அவுட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு கடையில் போய்ட்டு ஒரு டேபிள் புக் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெனி அப்படிங்கிறது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸை வந்து இவங்களே வந்து பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஐட்டத்தை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், இவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா இதில் புக் பண்ணிங்க அப்படின்னா இவங்க போய் உங்கள் வீட்டில் அந்த ஐட்டத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இல்லை ஏதாவது ஒரு ஐட்டத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா இவங்ககிட்ட புக் பண்ணிங்க அப்படின்னா இவங்க போயிட்டு அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிக்கப் அண்ட் டெலிவரி ஆப்ஷன். நம்ம ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபுட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஹோம் பேஜ் வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஐட்டம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணோம் அப்படின்னா சர்ச் பண்ணிக்கலாம். பிரியாணி இல்லை பீஸா, கேக், அந்த மாதிரி என்ன ஐட்டம் வேணுமோ அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதில் கூட நீங்கள் ஏதாவது வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இல்லாட்டி ஐட்டம்ஸ் வந்து இவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்லி, தோசை, பூரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐட்டத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது என்னென்ன கடையில் உங்கள் பக்கத்தில் இருக்கோ அந்த எல்லா கடையும் அவங்க லிஸ்ட் பண்ணுவாங்க. அதில் எதுலையாவது நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லாட்டி பாப்புலர் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் இருக்கிறதெல்லாம் வரும். அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட் லிஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். கிலோமீட்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பக்கத்தில் இருக்கும், அது முதல்ல வந்திருக்கும். தூரமாக இருக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி வந்திருக்கும். அதாவது டிஸ்டன்ஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ மேலே சர்ச் பண்ணாலும் சரி, கீழே இருக்க ஐட்டத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 2 தோசை வாங்கணும்னு வைங்களேன். தோசை ஐட்டம் இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா லோக்கலில் என்னென்ன கடையில் எனக்கு அந்த தோசை கிடைக்குமோ அந்த கடையெல்லாம் அந்த மாதிரி வந்துடும். சரியா? ஸோ கடைகள் பேரெல்லாம் வந்திருக்கு. நான் திவ்யா செட்டிநாடு அப்படிங்கிற கடை எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஸோ என்னோடய இடத்துலேருந்து இது பார்த்திங்கன்னா 11.8 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் தூரம் அப்படின்னா இவங்களே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, இது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா தோசையில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்ட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. தோசை, எக் தோசை, கல் தோசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கீழே அமௌண்ட்டும் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாம் செக் பண்ணிவிட்டு கீழே ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் வந்து ஆட் ஆகிருக்கும், 1 ஐட்டம் ஆடட்னு. அது இல்லாமல் வேறு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இவங்களே ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. பரோட்டா, பெப்பர் சிக்கன், அந்த மாதிரி. அதில் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ளஸ்ஸை கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வியூ கார்ட் கொடுத்துருங்க. ஸோ டேரெக்டாக வியூ கார்ட் மறுபடியும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா இவங்க ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது வாங்குற மாதிரி. ஸோ நீங்கள் அதில் ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிக்கலாம், இல்லை விட்டுறலாம். சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா தோசை வந்து 2 தோசை ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். ஓகேவா? கீழே பார்த்தீங்கன்னா ஆட் மோர் ஐட்டம்ஸ்னு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் குக்கிங் ரெக்வஸ்ட்னு இருக்குது. அதாவது குக்கிங்கில் ஏதாவது நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதையும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு எதாவது அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டைமும் இது அவைலபிளாக இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணும்போது ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிப் யுவர் டெலிவரி பார்ட்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிப் வந்து கொண்டு வரவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதில் நீங்கள் வந்து டிப் பண்ணிக்கலாம். சரியா?
கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐட்டம் டோட்டல் பார்த்தீங்கன்னா ரூ. 60. டெலிவரி பார்ட்னர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 127 போட்டிருக்காங்க. ஸோ டிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் ₹5 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிஎஸ்டி அண்ட் ரெஸ்டாரண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 9.15 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ₹201. ஸோ நீங்கள் அமௌண்ட்டை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று கேன்சல் பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ஃபுல் ரீஃபண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1 மினிட்க்கு அப்புறம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கேன்சல் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ப்ரொசீட் டு பே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ உங்கள் மொபைலில் இருக்க யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே வந்து ஷோவ் ஆகும். அது மூலிமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை கார்ட்ஸ் வச்சுருந்தால் அது மூலிமா பண்ணலாம். நெட் பேங்கிங், ஸோ எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. இல்லை கிரெடிட் பே வச்சுருந்தாலும் அது வெளியே பே பண்ணிக்கலாம். இல்லை வேலட்ஸ், பேடிஎம், ஃபோன்பே, அமேசான் பே வேலட்ஸ் வச்சுருந்தாலும் அது மூலிமா பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபுட்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிலையில் இருக்குது, இல்லை யார் பிக்கப் பண்ணிட்டு வர்றா, இப்போ எந்த இடத்துல வந்துட்டுருக்கா, எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆப் மூலிமா வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் வந்தோடனே அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் டேரெக்டாக போய் ஃபுட்டை வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இதில் வந்து பேமெண்ட் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பே ஆன் டெலிவரி இருக்கும். ஸோ அது மூலிமா பண்ணுறதுனாலும் சரி, இல்லை கீழே கூகுள் பே முதல்ல சொன்ன மாதிரியே யூபிஐ ஆப் மூலிமா பண்ணாலும் சரி தான். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். உள்ளே போகிறீங்க, ஐட்டம் சூஸ் பண்ணுறீங்க, அமௌண்ட் பே பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபுட்டு வந்து உங்கள் லொக்கேஷனுக்கு டெலிவரி ஆகிரும். சரியா? இந்த மெத்தடில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.